கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு ஏதுவாக ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்மில் ஒரு வாசிக்கலாம். ரோமர் 7:20. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக என்று வாசிக்கிறோம். ரோமர் 7:20 வாசமாயிருக்கிற பாவம் என்று நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக, ஆளுகை செய்கிற பாவம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் வாசம் செய்வதும் பாவம் ஆளுகை செய்வதும் ரெண்டும் ஒன்றல்ல. வாசம் செய்வது என்பது வேறு, ஆளுகை செய்வது என்பது வேறு. இங்கே சரீரத்திலே வாசம் செய்கிற பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அது ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி எங்கே இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நமக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, பாவம் வாசமா இருக்கிற பாவமா, நம்மை ஆளுகை செய்கிற பாவமா, இதைத்தான் நாம் நிர்ணயிக்க வேண்டியது. இது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே பாவம் ஆளுகை செய்யாதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே பாவ சுபாவம் இருக்கிறது. அந்த பாவ சுபாவம் அந்த மனிதனை ஆளுகை செய்யும் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மரணம் உண்டாகிறது. ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும் பொழுது அவன் மாம்சத்துக்குரிய ஒரு கிறிஸ்தவனாக அவன் காணப்படுகிறான். ஒரு மனிதன் பாவத்தினாலே ஆளுகை செய்யப்படும் பொழுது அந்த பாவம் அவனை மேற்கொள்ளுகிறது. பாவம் அவனை மேற்கொள்ளும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமானவனாக அல்ல, அவன் சாத்தானுக்கு பிரியமானவனாக அவன் காணப்படுகிறான். ஆகவே ஆளுகை செய்கிற பாவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக பாவம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவனாக மாறுகிறான். இரண்டாவதாக, பாவம் செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாகிறது? நாம் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இதை வாசிக்கிறோம். ஆகவே பாவம் ஆளுகை செய்கின்ற பொழுது அந்த மனிதன் அந்த பாவத்தின் இச்சையின்படி அவன் நடக்கிறவனாக இருக்கிறபடினாலே இங்கே அவன் என்ன செய்கிறான்? தேவ மகிமையை இழந்து போகிறான் என்று சொல்லி ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வா. அப்போ பாவம் தேவனை விட்டு பிரிக்கிறது, தேவ மகிமையை இழந்து போவதற்கு ஏதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. வழி தப்பி, பாவம் மனிதனை வழி தப்பி போக பண்ணுகிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். எப்படி வழி தப்பி? அங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம் என்று சொல்லப்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் ஆளுகை செய்கின்ற பொழுது அவன் வழி தப்பி தனக்கு இஷ்டமானபடி அவன் தன் வழியிலே போகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி அங்கே
ஏசாயா 53 6 நாம் பார்க்கிறோம், ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே, தன்னுடைய இஷ்டமான வழியிலே நாம தேவனுடைய வழியிலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்யும் பொழுது அவன் தன் வழியிலே போகிறவனாய் காணப்படுகிறான். இந்த பாவத்தினுடைய முடிவு, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் ஆளுகை செய்யும் பொழுது அந்த பாவம் அந்த மனிதனை எந்த நிலைமைக்கு கொண்டு போகிறது? ரோமர்கள் நிருபத்திலே 5 18 நாம் வாசிக்கலாம். ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இங்கே நான் வாசிக்கிறோம் ரோமர் 5:18 பாவம் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பை தேவனிடத்திலிருந்து அந்த மனிதனுக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக பாவம் ஆளுகை செய்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் ஆளுகை செய்கின்ற பொழுது கடைசியில அது அந்த மனிதனை தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பாவம் வாசம் செய்கிறதா அல்லது பாவம் ஆளுகை செய்கிறதா என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் பாவத்தை விட்டு நாம் விலகி ஓடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் மிக 39 9 நாம் வாசிக்கலாம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஒவ்வொரு பாவமும் அது யாருக்கு விரோதமானது என்றால் அது தேவனுக்கு விரோதமானது என்பதை அங்கே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமானது. இங்கே சொல்லுகிறான் பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 51 சங்கீதம் 4 தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தாவீதினுடைய அறிக்கையிலே நாம் என்ன பார்க்கிறோம்? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஒவ்வொரு பாவமும் அது தேவனுக்கு விரோதமானது, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக என்று நாம் வாசிக்கிறோம். செய்யப்படுகிற எந்த ஒரு பாவமும் யாருக்கு விரோதமானது? அது தேவனுக்கு விரோதமானது என்பதை நாம் இங்கே வேதம் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாக அந்த மனிதன் அவன் செயல்படுவதற்கு அவனை அது உந்தி தள்ளுகிறதை பார்க்கிறோம். இங்கதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவன் மேல் வைத்த அன்பு, இந்த 2 காரியங்களை பார்க்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் சங்கீதத்திலே, யோபுவிலே, நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுக்கிறது. அவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்யும் பொழுது அவன் பாவத்தை விரும்புகிறவனாக அவன் இருக்கிறான். பாவத்தை வெறுப்பதற்கு பதிலாக பாவத்தை அவன் விரும்புகிறவனாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ பாவம் ஆளுகை செய்யும் பொழுது அவன் பாவத்தை விரும்புகிறவனாக அவன் இருக்கிறான். தேவனை அன்பு கூறும் பொழுது நாம் என்ன செய்வோம்? பாவத்தை விட்டு நாம் விலகி ஓடுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். நாம் பாவம் ஆளுகை செய்யும் பொழுது பாவத்தை நோக்கி ஓடுகிறவர்களாக இருப்போம். நாம் தேவனை அன்பு கூறும் பொழுது பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக காணப்படுவோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்யும் பொழுது அந்த பாவத்தை செய்வதற்கு விருப்பம் காணப்படுகிறது என்றால் அங்கே பாவம் அந்த மனிதனை ஆளுகை, அது சிந்தையிலே, அது இருதயத்திலே,
பின்பாக அது செயலிலே என்று சொல்லி அங்கே 3 படிகளை நாம் பார்க்கிறோம். ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஆளுகை செய்கிற அந்த பாவமானது அந்த மனிதனை ஒரு மாம்ச பிரகாரமானவனாக மாற்றுகிறது. ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்தா அல்லது என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஆளுகை செய்கிறாரா அப்படிங்கிறத எப்படி நாம் எளிதாய் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இங்கே நாம் ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே என்னுடைய சிந்தை அதை வெளிப்படுத்தும் என்று பார்க்கிறேன். நான் என்ன சிந்திக்கிறேன்? என்னுடைய சிந்தை மாம்சத்துக்குரியதாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் ஆளுகை செய்கிறது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சிந்தை ஆவிக்குரிய சிந்தையா இருக்கும் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் ஆளுகை செய்கிறார் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். இங்கே நாம் இன்னொரு காரியத்தை நாம் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்று நாம் இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். அதே ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 26, 27 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆக நாம் இந்த ஆங்கில வேதாமத்திலே ரெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ரெயின்ஸ், அதாவது ஆளுகை செய்தல் என்று சொல்லி அங்கே நாம் டுவெல்லிங், வாசம் செய்தல். ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்கிறாரா அல்லது நம்மிலே ஆளுகை செய்கிறாரா என்ற கேள்விதான் இங்கே. நாம் பாவம் வாசம் செய்கிறதா, பாவம் நம்மை ஆளுகை செய்கிறதா? ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்கிறாரா அல்லது ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறாரா? இதுதான் இந்த காலை வேளையிலே நாம் மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நாம் ஏற்கனவே நாம் பாவம் வாசம் செய்வதற்கும் ஆளுகை செய்வதற்குமான வசனங்களை நாம் பார்த்தோம். இங்கே ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி வாசமா இருக்கிறதா அல்லது தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறாரா? இந்த காரியத்தை நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படுகின்ற பொழுது தேவ ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக நாம் எப்பொழுது ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற கேள்விக்கு நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். நாம் விசுவாசிகள் ஆனபோது நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். ஆனால் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கும் தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வதற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி பாவம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்தால் அது எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை, கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும் என்பதை நாம் அங்கு பார்க்கணும். நாம் தியானித்தோம். பாவம் ஆளுகை செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும். இப்பொழுது தேவ ஆவியானவர் ஒரு மனிதனை ஆளுகை செய்தல், இதைத்தான் வேதம் ஆவியால் நிரப்பப்படுதல், ஆவியால் நிறைந்து என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது. ஆவியால் நிறைந்து என்று நாம் சொல்லும் பொழுது அது ஏதோ நாம் சபைக்கு போன உடனே அங்கே வேகமான இசைக்கருவிகளை வாசிப்பது, அங்கே வேகமான பாடல்களை பாடுவது, எல்லாரும் வேகமாக கைதட்டுவது, ஆகவே ஆவியினாலே நிறைந்து விட்டோம் என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு நாம் பலவிதமான சத்தங்களை எழுப்புவது, அது ஆவியால் நிறைந்து என்கின்ற காரியம் அல்ல. ஆவியால் நிறைந்து என்கின்ற பதம் தேவ ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுதல். சகோதரனே, ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டாலும் அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில பாவ சுபாவம் இருக்கும். பாவம் உடைய வாழ்க்கையில வாசமா இருக்கும். ஆனால் அது ஆளுகை செய்யக்கூடாது. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டாலும் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், வாசம் செய்வார். ஆனா அவர் வாசம் செய்கிறவராக அல்ல, ஆளுகை செய்கிறவராக அவர் காணப்பட வேண்டும். ஆவியானவர் ஆளுகை செய்கிறவராக காணப்பட்டால்தான் நாம் ஆவியானவராலே நடத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ரோமர்கள் நிருபத்திலே
8ஆம் அதிகாரத்திலே நாம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே யார் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ, அதாவது தேவ ஆவியானவராலே ஆளுகை செய்யப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர். ரட்சிக்கப்படும் பொழுது நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். அவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறவர் அவர் அமைதியா ஓரமா உட்கார வச்சுட்டு பாவம் ஒரு மனிதனுக்குள்ள ஆளுகை செய்வதற்கு அவன் இடம் கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையானது மாம்ச பிரகாரமானதாக காணப்படுகிறது. அது தேவனை துக்கப்படுத்துகிற காரியமா இருக்கு. இப்போ பஸ்ஸிலே போகிறோம். பஸ்ஸில் போகும்போது அங்கே நம்ம காலை யாராவது மிதிச்சிட்டாங்க, நாம் அதை பொறுமையாக எடுத்துக்கிடலாம் அல்லது கோபமாக நாம் வெளிப்படுத்தலாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், சாப்பாடு தீந்துருச்சு, நமக்கு ரொம்ப பசி, சாப்பாடு தீந்துருச்சு, சோறு இல்லை, குழம்பு இல்லை, இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? எதுக்கு இவங்க இவ்வளோ பேருக்கு கார்டு கொடுத்தாங்க? இவ்வளோ பேருக்கு கார்டு கொடுத்தா அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ பேரையும் கூப்பிட்டுட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு முறுமுறுக்கலாம். அல்லது ஐயோ என்ன சூழ்நிலையோ, எத்தனை பேரை எதிர்பார்த்தாங்களோ, எவ்வளோ பேர் வந்தாங்களோ என்று சொல்லி அந்த குடும்பத்தாருடைய நிலைமையில இருந்து அவர்களுக்காக பரிதவிக்கலாம். ஒரே நேரத்தில் நாம் சுயநலமாகவும் நம்ம சிந்தித்து பேசலாம், அல்லது நாம் அவர்களுக்காக மனதுருக்கம் உள்ளவர்களாகவும் நம்ம பேசலாம். அருமையானவர்களே, ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் இருப்போம். சந்தர்ப்பத்துக்கு தக்கதாக நடிக்கிறவர்களாக, வேஷமிடுகிறவர்களாக, நாம் மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக ஒருபோதும் நாம் காணப்படவே மாட்டோம். ஆவியானவராலே நிறைந்து என்று நாம் சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க எல்லாரும் கவனமா எடுத்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்றேன். ஏனென்றால் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிற ஒரு ஜீவனுள்ள ஒரு செய்தியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இங்கே ஆவியானவராலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆவியானவரால் நிறைந்த அவர் அங்கே என்ன செய்யப்பட்டார்? ஆவியானவராலே நடத்தப்பட்டார், கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆவியானவராலே நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவர் வாசம் பண்ணுகிறவராக இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாய் இருப்போம். ஆனால் நாம் ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். இப்போ பாருங்க, என்னுடைய கார் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்க. அதை நான் நினைச்சா நானே ஓட்டிட்டு போகலாம், அல்லது வேற ஒரு டிரைவர் போட்டு ஓட்டிட்டு நாம் பக்கத்தில் உட்கார்ந்து போகலாம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆவியானவராலே நிறைந்த வாழ்க்கை என்பது நம்முடைய காரை யார் கையில் கொடுக்கணும்? ஆவியானுடைய கரங்களில் கொடுக்கணும். ஆண்டவரே நீங்க நடத்துங்க. நமக்கு திறமை இருக்கிறது, நான் ஒரு பெரிய திறமையான டிரைவர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஓட்டலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜெயம் எங்கே இருக்கிறது என்றால் தேவ ஆவியானவராலே நடத்தப்படும். அதனாலதான் எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆகவே நாம் தேவனுடைய புத்திரராக நாம் காணப்பட வேண்டும் என்றால் தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். எப்பொழுது தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவார்? அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, நிறைவை நாம் அனுபவிக்கும் பொழுது, தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்ட இயேசுவானவரை ஆவியானவர் நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையிலே ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு முறை. ஆனால் ஆவியானவராலே நிரப்பப்படுதல் என்பது தினம் தினம் உடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டிய முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட்டிருப்போம் என்றால் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே. அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த போது 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்தாவியால் நிறைந்து என்று 8ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனத்துக்கு நாம் வரும் பொழுது அவர்கள் தைரியமாக பேசினார்கள். இதே பேதுரு அவர் என்ன செய்தார்? அவர் மறுதலிக்கிறவராக இருந்தார். ஒரு வேலைக்காரியிடத்திலே மறுதலித்தார். சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னால 3 முறை கிறிஸ்துவை அவர் மறுதலித்தார் என்று பாருங்க. அவர் ஒரு கோழையாக இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியால் நிறைந்து என்றால் இங்கே நான் வாசிக்கிறோம் தைரியம். இப்பொழுது அவர் மறுதலிக்கிறவராக அல்ல, தைரியமாக அவர் சொல்லுகிறாங்க 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். நீங்கள் கொலை செய்தீர்கள். இப்பொழுது அவர் பயப்படவில்லை, அவர் மறுதலிக்கவில்லை, அவர் பின்வாங்கி ஓடி ஒளியவில்லை, அவர் தைரியம் உள்ளவராய் காண. அப்போ பரிசுத்த ஆவியால் நிறைந்த வாழ்க்கை நமக்கு தைரியத்தை கொண்டு வருகிறது. நாம் பயப்பட மாட்டோம், நாம் தைரியம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். அவர் அங்கே சொல்லுகிறார், அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. வீடு கட்டுகிறவர்களால் உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் என்று அங்கே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர், உங்களால் கொலை செய்யப்பட்டவர் என்று சொல்லி தைரியமாய் பேச. அவர் படிப்பறியாதவர் தான், பேதமை உள்ளவர் தான், ஆனால் தைரியமாய் அவர் அங்கே அவர் போதிக்கிறதை, எழுமி நின்று பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியால் நிறைந்த வாழ்க்கை, ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் தைரியம் உள்ளவர்களாக இருப்போம், பயப்படுகிறவர்களாக. இன்றைக்கு ஆவியால் நிறைந்து, ஆவியில் நிறைந்து என்றாலே இன்னைக்கு வேகமா கைத்தட்டணும், வேகமா பாட்டுகளை திரும்ப திரும்ப பாடணும், பலவிதமான சத்தங்களை எழுப்பணும் என்கின்ற முறையில இன்னைக்கு தேவனுடைய வசனங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது, தேவனுடைய வசனங்கள் தவறாக உபதேசிக்கப்படுகிறது, தேவனுடைய ஜனங்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறத பார்க்கிறோம். ஆனால் ஆவியால் நிறைந்த கிறிஸ்து அவர் என்ன செய்தார்? இயேசு ஆவியால் நிறைந்து ஆவியானவராலே அவர் நடத்தப்பட்டார். பேதுரு ஆவியால் நிறைந்த பொழுது அவர் தைரியமாய் பேசினார். மறுதலித்த பேதுரு, ஓடி ஒளிந்து கொண்ட பேதுரு தைரியமாக கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுதல், அல்லதால் ஆவியால் நிறைப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. 3ஆவதாக ஸ்தேவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:55 நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். இங்கே ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்றால் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மறுதலிக்காமல் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு தைரியமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒரு ஸ்தேவானை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவியால் நிறைந்து என்கின்ற வார்த்தை தேவனுக்காய் தைரியமாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்காய் அங்கே வைராக்கியமாய் நிற்கிற ஒரு வாழ்க்கை. அந்த 7:55 அது தேவ மகிமையை பார்க்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. பூமியை நோக்கி பார்த்தல்ல, தேவ மகிமையை நோக்கி பார்த்து பிழைக்கிற ஒரு வாழ்க்கை. முதல் இரத்த சாட்சியாக அங்கே ஸ்தேவான் மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்தேவானுடைய மரணத்தின் போது அந்த 58ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:58. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஸ்தேவானை கல்லால் எரியும் பொழுது அவர்களுடைய பொய் சாட்சி சொன்ன அவருடைய வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்த வாலிபன் யார் தெரியுமா? சவுல். ஸ்தேவான் கல்லெறிப்பு, நீங்க கல்லெறிஞ்சிட்டு வாங்க, உங்க வஸ்திரத்தெல்லாம் நான் பாதுகாத்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய வஸ்திரங்களை பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு பொறுப்பு யாருடைய பொறுப்புனா சவுல் என்கின்ற வாலிபன் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களுடைய கல்லாலே அவர்கள் எரிந்த பொழுது அந்த இரத்தம் நிச்சயமாக இந்த பவுல் மேலே தெரித்திருக்கும்.
இந்த கண் முன்னாக ஸ்தேவான் கொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவன் கவனித்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆவியாலே நிரப்பப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை தைரியமாக கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாக மரிக்கிற ஒரு நிலைமைக்கு இங்கே ஸ்தேவானை தைரியமாய் நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை என்பது பயப்படுகிறவர்களாக அல்ல, ஓடி ஒளிகிறவர்களாக அல்ல, மறைந்து கொள்கிறவர்களாக அல்ல, எதிராளிகளை கண்டு ஐயோ அவங்க சத்தம் போடுவாங்கன்னு சொல்லி மறைந்து கொள்கிறது அல்ல. என்னை கொன்னாலும் பரவாயில்லை, நான் கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன், தேவனுக்காக தைரியமாய் சாட்சி கொடுக்கிற அந்த ஸ்தேவானை குறித்து நாம் எங்கே பார்க்கிறோம். ஆவியால் நிறைந்து அவன் இரத்த சாட்சியாய் மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:24 வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இங்கே நாம் பர்னபாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பர்னபா பரிசுத்த ஆவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான் என்று அங்கே. அப்போ பரிசுத்த ஆவினாலே நிறைந்த ஒரு பர்னபாவுடைய வாழ்க்கையில என்ன காணப்பட்டது? அந்த வசனம் எப்படி முடியுது அப்படின்னா, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ ஊழியத்திலே ஆவியாலே நிரப்பப்பட்டவனாக பர்னபா தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பொழுது அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எழுப்புதல், ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆவியினாலே ஆளுகை செய்யப்படுகிற ஒரு அனுபவம் அவசியமாக இருக்கிறது. ஆவியால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை கனிதருகிற ஒரு வாழ்க்கையாக ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு ஊழியத்தை அங்கே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியால் நிறைந்து என்று இங்கே அங்கே பர்னபாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாக சேர்க்கப்பட்டார்கள். ஆவியால் நிறைந்து என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அடுத்தபடியாக எபேசியர்கள் நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இங்கே ஆவியினால் நிறைந்து என்று சொல்லப்படும் பொழுது அதற்கு நேர்மாறான ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினால் நிறைந்து என்கின்ற வாழ்க்கை வேறு, அது மதுபான வெறியினாலே நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் என்பது வேறு. அப்போ மதுபானத்தினாலே வெறி கொண்டவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் என்ன செஞ்சானே அவனுக்கு தெரியாது, அவன் என்ன பேசினா, அவன் யார்கிட்ட அடி வாங்கினா ஒண்ணுமே தெரியாது. காலையில எழும்பி கேட்டா அவனுக்கு எதுவுமே தெரியாது. இவ்விதமான ஒரு வாழ்க்கை அல்ல ஆவினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆவினாலே நிறைந்திருக்கும் பொழுது நாம என்ன செய்கிறோங்கிறது எனக்கே தெரியவில்லை என்று நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. அது மதுபான வெறி கொண்டவனுக்கு தான் அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கு தெரியாது, அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியாது. காலையில மதுபான வெறி தெளிஞ்சிட்டுன்னு சொன்னா அவன் நேற்று நடந்து கொண்ட விதத்துக்கும் அந்த மதுபான வெறி தெளிந்ததற்கு பின்பாக உள்ள ஒரு நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆவினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் நான் என்ன பேசுறேன், நான் என்ன செய்யறேன், நான் எப்படி செயல்படுறேன் அப்படின்னு அவனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் தேவ ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை, அவன் வேற ஆவியால் அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், நிரப்பப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதனாலதான் எபேசியர் 5:18 ஆவியினாலே நிறைந்து என்று சொல்லும் பொழுது மதுபான வெறியினாலே நிறைந்து கொள்கிறது அல்ல. ஆகவே தான் பேதுரு அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது இவர்கள் மதுபான வெறி கொண்டவர்கள் அல்ல என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஆகவே தான் தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், மதுபானத்தினாலே நிறைந்து பரியாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இது மதுபானத்தினாலே நிறைந்து அவை அதன் மூலமாக செயல்படுகிற ஒரு கூட்டம் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவ்விதமாக எபேசியர் 5:18 அவர்கள் ஆவினாலே நிறைந்து என்ன செய்வார்கள்?
19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஆகவே ஆவியால் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது அங்கே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, ஆவியினாலே நிரப்பப்படுதல் என்பது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தல், என்கரேஜிங் ஒன் another, மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறது. அங்கே மதுபான வெறியினாலே நிறைந்தவன் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறவனாக மாறுகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவன் அவன் என்ன செய்கிறான்? அவனுடைய இருதயத்திலே அவன் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறவனாக, தேவனை துதிக்கிறவனாக அவன் காணப்படுகிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் ஆவினாலே நிறைந்து என்று சொல்லி நாம் இங்கே சில வசனங்களை தியானித்து, எந்த இடத்திலேயும் கூட ஆவினாலே நிறைவது என்பது அது வேகமான பாட்டுகளை பாடுவதோ அல்லது வேகமான இசைக்கருவிகளை வாசிப்பதில் பாடின பாடல்களை திரும்ப திரும்ப அங்கே பாடி அல்லது வேகமாக திரும்ப திரும்ப இசைக்கருவிகளை வாசித்து ஒரு உணர்ச்சியை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக அது சொல்லப்படவே இல்லை என்பதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்விதமாக ஒரு மனிதனுக்குள்ளே அங்கே வேகமாக இசைக்கருவிகளை வாசித்து பாடல்களை வேகமாக அங்கே பாடி ஒரு உணர்ச்சியின் உற்சாகத்தை அங்கே உண்டு பண்ணுகிற ஒரு காரியம் அல்ல. அதன் மூலமாக அப்படி வாய்கள் குளறி பலவிதமான பாஷைகளை பேச வைப்பது அங்கே ஒருபோதும் அந்நிய பாஷைக்கும் இந்த ஆவியால் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கும் அங்கே எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆவியால் நிறைந்தால் என்றால் அந்நிய பாஷை பேசினாதான் ஆவியாளர் நிறைந்திருக்கிறான் என்று அர்த்தம் என்று தவறாக போதிக்கப்படுகிறது. ஒரு இடத்துல கூட ஆவியானவராலே நிறைந்தவர்கள் அந்நிய பாஷையினால பேசினாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. ஆவியானவரால நிறைந்த இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆவியானவரால் நிரம்ப பேதுரு அவர் தைரியமாய் அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக சாட்சி பகர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆவியானவரால் நிறைந்த அந்த பர்னபா அவர் அநேகரை கர்த்தரண்டையாக ஜனங்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆவியால் நிறைந்த ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஆவியினாலே நிறைவது என்பது மதுபான வெறி கொள்வது அல்ல என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவராலே ஆளுகை செய்யப்படுவது அது நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு போகிறது. நாம் வாசிக்கலாம். ரோமர்களின் நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அங்கே மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஏனென்றால் பாவம் அங்கே ஆளுகை செய்கிறது. பாவம் ஆளுகை செய்யும் பொழுது ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக நடத்துகிறது. ஆனால் ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை, ஆவியானவராலே நடத்தப்படுகிற வாழ்க்கை, அவருடைய சிந்தனை ஆவிக்குரியதா இருக்கிறது. அங்கே மாம்சத்துக்குரிய சிந்தை இல்லை. ஒருவர் மாம்சத்துக்குரிய சிந்தை இருக்கிறது என்றால் அவர் பாவம் அங்கே ஆளுகை செய்கிறது. சிந்தையிலே அங்கே மாம்ச சிந்தை மரணம். 6ஆம் வசனத்திலே மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். உங்களுடைய சிந்தையிலே சமாதானத்தை கொண்டு வருவது அது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாம் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய சிந்தையிலே இச்சை இல்லை, நம்முடைய சிந்தையிலே தவறான எண்ணங்கள் இல்லை, நம்முடைய சிந்தையிலே ஜீவன் சமாதானம் இருக்கிறது. அங்கே மாம்ச சிந்தைக்கு அங்கே இடமில்லை. அது பாவம் ஆளுகை செய்கிற ஒரு சரீரத்தை தான் மாம்ச சிந்தை ஆளுகை செய்ய முடியும். ஆகவே நாம் இப்பொழுது எபேசியர்களின் நிருபத்திலே நாம் ஆவியானவராலே நிறைந்திருந்தால் நாம் என்ன செய்வோம், பாவத்தினாலே நிறைந்திருந்தால் நாம் என்ன செய்வோம் என்பதை எபேசியர் மற்றும் கொலோசையர்லே நாம் சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே 22-25 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இங்க 22ஆம் வசனத்திலே களைந்து போட்டு என்று நாம் வாசிக்கிறோம்.
25ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பொய்யை களைந்து. 22ஆம் வசனத்திலே பழைய மனுஷனை களைந்து போட்டு. இது யாருடைய வேலை? இது நம்முடைய வேலை, என்னுடைய வேலை, உங்களுடைய வேலை. நான் ஆவியானவருக்கு என்ன ஒப்பு கொடுப்பேன் என்றால் மாத்திரம்தான் அவர் என்னை நடத்த. அவர் கட்டாயமாக, அவர் நம்மை ஒருபோதும் வலுக்கட்டாயமாக அவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணவே மாட்டார். நீங்கள் தேவ ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் அவர் ஆளுகை செய்வார். அப்போ நீங்கள் களைந்து போட வேண்டிய காரியங்களை நீங்கள் களைந்து போட்டால் மட்டும்தான் ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார், அல்லது ஆவியானவருடைய நிறைவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க முடியும். களைந்து போட வேண்டிய காரியங்களை நாம் களைந்து போட வேண்டும். தரித்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அதே எபேசியர் 4:24 நாம் வாசிக்கலாம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்க போட தரித்து கொள்ளுதல் அது நம்முடைய பகுதி தான். எந்த இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம், இன்னைக்கு எந்த சட்டை போடலாம், எந்த சாரி உடுத்தலாம், யார் தெரிந்து கொள்றா? யார் தெரிந்து கொள்றா? நாம தான் தெரிந்து கொள்றோம். சர்ச்சுக்கு போறோம், இந்த சட்டை போடணும், சர்ச்சுக்கு போறோம், இந்த சாரி நம்ம இன்னைக்கு உடுக்கணும், நாம் தெரிந்து கொள்வோம். எதை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்கிறோம். அதே போல நம்முடைய உலக வாழ்க்கையில எதை களைந்து போட வேண்டுமோ அதை நாம் களைந்து போட வேண்டும். எதை நாம் தரித்து கொள்ள வேண்டுமோ அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். நாம் பாவம் நம்மை ஆளுகை செய்வதற்கு களைந்து போட வேண்டிய காரியங்களை நம்ம களைந்து போடாவிட்டால் பாவம் நம்மை ஆளுகை செய்யும். தரித்து கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம தரித்து கொள்ளாவிட்டால் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, பாவம் தான் நம்மளை ஆளுகை செய்யும். அப்போ நம்ம தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற காரியத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறவராய் காணப்படுகிறார். அதே நாம் கொலோசியர்கள் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு நீங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தரித்து கொண்டு என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலே தரித்து கொள்ளு. இந்த 12ஆம் வசனத்திலே இந்த தரித்து கொள்ளுதலுக்கு பிறகு நான் கடினமாக போயிடலாம். கடினமாக நான் போயிட்டேன்னு சொன்னால் அங்கே பிரியமில்லை, உருக்கமான இரக்கம் இல்லை, தயவு இல்லை, மனத்தாழ்மை இல்லை, சாந்தம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை. இதையெல்லாம் நான் தரித்து கொள்வதற்கு பதிலாக நான் இறுதிய கடினத்தோடு நான் போவேன் என்றால் பாவம் என்னை ஆளுகை செய்யும். தரித்து கொள்ள வேண்டிய காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த கொலோசியர் 3:12 இதையெல்லாம் நான் தரித்து கொள்ள வேண்டும். வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, தேவ ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இவைகளை தரித்து கொள்ள வேண்டும். அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 14ஆம் வசனம், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர்லே களைந்து போட்டு என்று வாசித்தோம். கொலோசியர்லே தரித்து கொள்ளுங்கள். அது நம்முடைய பகுதி. நாம் செய்ய வேண்டியதை தேவன் செய்ய மாட்டார். கீழ்ப்படுதல் மூலமாக நாம் செய்ய வேண்டியதை அற்புதங்களின் மூலமாக தேவன் ஒருபோதும் செய்ய மாட்டார். நாம் அங்கே மனத்தாழ்மையா இருக்க வேண்டிய, நீடிய பொறுமையா இருக்க வேண்டியது. சபையில செய்தி நேரம் மணி 10 மணி 10:30 ஆகுது. ஒன்று நான் பொறுமையா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையின் மேல பசிதாகமா இருக்கலாம், அல்லது என்ன இவ்வளவு நேரம் செய்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு கோபம் வரலாம். எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அது நம்மை ஆளுகை செய்யும். நான் நீடிய பொறுமையோட நான் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நான் வாஞ்சியோட நான் கேட்பான், ஆனால் தேவ ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வார். நான் ஆவினாலே நிரப்பப்படுவதற்கு ஏதுவாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி இல்லாதபடிக்கு என் இருதயம் கடினத்துக்குள்ளே, பொறுமை இல்லாதபடி கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் முறுமுறுப்புக்கும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஜீவியத்திலும், நம்முடைய வாழ்க்கையின் ஒரு கடையில் போய் நிற்கிறோம், ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள், ஒவ்வொரு இடத்துலையும் நான் எதை தரித்து கொள்ளுகிறேன், எதை களைந்து போடணுமோ அதை நான் களைந்து போடணும். ரோமர்கள் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை, அதனுடைய முடிவு என்ன? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ
நித்திய ஜீவன். நீங்க ரோமர் 6:22 நீங்கள் எதற்கு உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதன் மூலமாக நீங்கள் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாவத்துக்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் பாவம் நம்மை அடிமைப்படுத்தும், பாவம் நம்மை ஆளுகை செய்யும். அதன் முடிவு மரணம். சந்தோஷம் இல்லை, ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், ஆனால் என் வாழ்க்கையில பாரமாவே இருக்கு, துக்கமாவே இருக்குது, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை, விடுதலை இல்லை, நான் இந்த வீழ்ச்சியிலேருந்து நான் எழும்ப முடியல, நான் இன்னும் விழுந்து போன நிலைமையில தான் இருக்கிறேன் அப்படின்னா நான் எதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? களைந்து போட வேண்டிய காரியங்களை நான் களைஞ்சு போட்டுட்டேனா? நான் எதற்கு என்னை கீழ்ப்படிதலுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? அதுதான் என்ன ஆளுகை செய்யும். நீங்க குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கு உங்களை கீழ்ப்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுதான் காரியம் தான் உங்களை ஆளுகை செய்யும். ஆனால் நீங்கள் தேவ ஆவியானவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அடிமைகளா ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இங்க 22 ரொம்ப ஒரு அருமையான வசனம். இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் ரொம்ப ஒரு அருமையான அதிகாரம். அதுல இந்த 22ஆம் வசனம், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். முடிவு நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ பரிசுத்தமாகுதல் என்பது ஒரே நாளிலே நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அது டே டு டே, தினம் தினம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய டெய்லி ப்ராசஸ், தினம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய தினசரி செயல்பாடு. அது தினமும் என் வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு நான் தரித்து கொள்ளுகிறேன், எந்த அளவுக்கு நான் களைந்து போடுகிறேன், எந்த அளவுக்கு பாவம் என்னை ஆளுகை செய்ய விடாதபடி ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யும்படி நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நம்ம தவறுகிற வேலைகளிலெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்ம தடுமாறுகிற வேலைகளெல்லாம் மனம் திரும்பணும். ஆண்டவரிடத்துல நம்ம கண்ணீரோட போகணும், மனம் திரும்பணும். நம்ம யார் இடத்துல ஒப்புரவாகணும் அவங்க இடத்துல போய் நாம் ஒப்புரவாக வேண்டும். நம்மை தாழ்த்தி கொண்டே நாம் காணப்படுவோம் என்றால், நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருப்போம் என்றால், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுகிற ஒரு வாழ்க்கை, கீர்த்தனைகளினாலே தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கை, சங்கீதங்களாலே தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கை, அதுதான் ஆவியின் நிறைவு. நம்முடைய இருதயத்திலே சந்தோஷம் பொங்கி பொங்கி வழியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 7ஆம் அதிகாரத்திலே சொன்னார், என்னிடத்துல விசுவாசம் உள்ளவனா இருக்கிறவன் அவனிடத்துல இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். நம்முடைய வாழ்க்கையில நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்று சமாரியா ஸ்திரீனிடத்திலே சொன்னார். வறண்ட ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. துக்கத்தோட, கவலையோட, பாரத்தோட வாழ்கிற வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய ஆவினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக, அதன் மூலமாக நான் நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றாக நம்முடைய வாழ்க்கை. அது கண்ணீரும் புலம்பலும், அது எப்பொழுதும் அழுகையுமாக அல்ல, மாறாக தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்புகிற ஒரு ஜீவியம். எப்பொழுது ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும், நாமும் சந்தோஷம் உள்ளவங்களா இருப்போம், நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துறவங்களா இருப்போம். நம்ம மாம்சத்துக்குரியவங்களா பாவ சுபாவம் நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கும் என்றா நாமும் சந்தோஷம் இல்லாம இருப்போம். நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்களும் நம்மளால வேதனையும் அங்கே துக்கமும் வருத்தமான ஒரு சூழ்நிலையாகத்தான் காணப்படும். எவர்கள் கிறிஸ்துவின் ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஒரு வசனத்தை நம்ம வாசித்திரலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனம் எவ்வளவு ஒரு வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும்னு நம்ம ஜெபிப்போம். ஆனா தேவன் கேட்கிற, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துறேன்பா, நீ எப்போ உன்னை பரிசுத்தப்படுத்துவ? நீ எப்போ உன்னை சுத்திகரிப்ப? நீ எப்போ களைந்து போட வேண்டிய காரியங்களை நீ எப்போ களைந்து போடுவ? நீ தரித்து கொள்ள வேண்டிய காரியங்களை எப்போ நீ தரித்து போடுவ? நீ அழுது நீ ஜெபிக்கிற, ஆனா களைந்து போட வேண்டிய காரியங்களை களைந்து போட்டுட்டியா? தரித்து போட வேண்டிய காரியங்களை நீ தரித்து போட்டுட்டியா? நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்க வாங்க நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. அது ரட்சிப்பின் ஆரம்ப நிலைமை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவர் நம்மளை கழுவி சுத்திகரிச்சிட்டார். இனி பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டியது நம்முடைய பங்கு. அதை நாம தான் செய்யணும். நாம் அதை செய்ய தவறும் பொழுது பாவ சுபாவம் நம்மளை ஆளுகை செய்யும். தேவ ஆவியானுடைய நிறைவை நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். இன்னைக்கு நம்ம சத்தியத்தை பெற்றிருக்கிறோம்,
தேவ ஆவியானுடைய நிறைவின் ஜீவனை நம்ம வெளிப்படுத்த தவறினதுனால இன்றைக்கு போலி உபதேசங்கள் ஆவியின் நிறைவு என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்தி கொண்டு வஞ்சித்து கொண்டிருக்கிற பரிதாபமான நிலைமை இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் காணப்படுது. ஏன்? ஆவியின் உண்மையான நிறைவின் ஜீவனை சத்தியத்தை அறிந்த நாம வாழ தவறும் பொழுது போலியான உபதேசங்கள் மூலமாக சத்துரு வஞ்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஆவியானவராலே நிரப்பப்பட்ட அந்த வாழ்க்கை, ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்கிற வாழ்க்கை, ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அன்றைய அந்த வாழ்க்கைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அது என் பகுதிங்கிறத நான் கண்டுகொண்டேன் ஆண்டவரே. அது என்னுடைய பகுதிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்கள், பரிசுத்தராக மாறுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்தினாதான் நீங்க பரிசுத்தராக மாற முடியும். ஆகவே கலைந்து போட வேண்டிய காரியங்களை இன்றைக்கு நான் கலைந்து போட்டுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தரித்து கொள்ள வேண்டிய காரியங்களை நான் தரித்து கொள்வேன் ஆண்டவரே. எங்கள் வீட்டில் போய் எதையெல்லாம் கலைந்து போட வேண்டும், நான் மீண்டும் அதை கலைந்து போட வேண்டிய காரியங்களுக்கான வசனங்களை சொல்றேன், குறித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:22-25, கொலோசையர் 3:9 கலைந்து போட வேண்டிய காரியம். எபேசியர் 4:22-25, கொலோசையர் 3:9 தரித்து கொள்ள வேண்டிய காரியம். எபேசியர் 4:24, கொலோசையர் 3:10-12-14 வசனங்கள் தரித்து கொள்ள வேண்டிய காரியங்கள். கலைந்து போட வேண்டிய காரியங்களை நான் கலைந்து போட்டு தரித்து கொள்ள வேண்டிய காரியங்களை நான் தரித்து கொள்ளும் பொழுது அங்கே தேவ ஆவியானவர் என்னை நடத்துவார். 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பார்த்தீங்களா? இங்கே தேவன் எப்போ நம்மளை பரிசுத்தமாக்குகிறாரா? அவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டோன்னு சொன்னா தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நான் சொல்லிய வசனத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாயிரு. தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கறதுனால அல்ல, அந்த கேட்கிற போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்வதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு விழிப்பாக இருந்து நாம் முயற்சிக்கிறோங்கிறதுல தான் நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்கு. எவ்வளவு சத்தியங்களை கேட்டோம், எவ்வளவு பெரிய பெரிய போதகர்களை கொண்டு வந்து போதிச்சாலும், எத்தனை நாள் நம்ம விசேஷித்த கூட்டங்களை நடத்தினாலும், கேட்ட வார்த்தைகளை நாம் கை கொள்ளாமல் நம்ம போயிட்டோன்னு சொன்னால் நாம் அந்த விசேஷித்த கூட்டங்களோ அல்லது அந்த விசேஷித்த கூட்டங்களை கொடுக்கப்பட்ட செய்திகளோ ஒரு மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணவே செய்யாது. ஆனால் கேட்ட அந்த வசனங்களை நாம் கை கொண்டு நாம் நடக்கும்போது நாம் பரிசுத்தத்திலே வளர்கிறவர்களாக இருப்போம். தேவ ஆவியானவர்களை நாம் நடத்தப்படுகிறவர்களாக நாம் காணப்படும். இந்த நாளிலே நாம் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும், ஆவியால் என்னை நிரப்பும் என்று நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே, எதை நான் கலைந்து போட வேண்டும், ஆண்டவரே, எதை நான் தரித்து கொள்ள வேண்டும், தேவ ஆவியானவர் என்னை ஆளுகை செய்ய விடாதபடி, என்னை ஆளுகை செய்கிற அந்த பாவ மாம்ச சுபாவம் என்ற பாவம் என்னை ஆளுகை செய்யாதபடிக்கு, அதன் மூலமாக சாத்தான் என்னை வஞ்சிக்காதபடிக்கு அன்று நீர் என்னை ஆளுகை செய்யும். அன்று தேவ ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யும். அன்று நான் உங்களுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யணும். ஆண்டவர், உம்முடைய ஆவியில் நிறைவில் நான் வாழணும். ஆண்டவரே, அதன் மூலமாக பரிசுத்தமாகுதல் எனக்கு கிடைக்கும் பலனாக மாறட்டும். முடிவு நித்திய ஜீவன். இந்த கால வேளையில கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக அவர் நம்மோடு பேசுவாராக. நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபம் செய்வோம்.